ஒருத்தர் காலையில் தூங்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு ஃபோன் வருது. சார் உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி கிடக்கிறாரு, உடனே வாங்கன்னு. விழுந்துச்சு ஓடுறாரு. ஓடி பார்த்தா ஃப்ரெண்டு ஆக்சிடென்ட் ஆகி கீழே கிடக்கிறாரு. இவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணால் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாரு. கஷ்டப்பட்டு பிளட் எல்லாம் கொடுத்து என்ன நம்மளாம் பண்ணி காப்பாற்றுறாரு. நைட்டு 9 மணி ஆயிடுது, காப்பாற்றிட்டாரு. உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து சோபாவில் வந்து அப்படி தப்புன்னு விழுகிறாரு. வீட்டில் கேட்குறாங்க, என்னங்க ஆச்சு, போயிட்டு வந்தீங்களே, உங்கள் ஃப்ரெண்டுக்கு எப்படிங்க நல்லா இருக்கான்னு கேட்குறாரு. பரவாயில்ல, காப்பாற்றிட்டேன், ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்காரு, இப்படி பேசுகிறாரு. ஏன்னா அப்போ தான் தெரியுது காலிலேருந்து ஒரு பச்சை தண்ணி குடிக்கல, சாப்பிடல. ஏன்னா அதை மறந்துட்டாரு. அதை விட முக்கியமான வேலை ஃப்ரெண்டு உயிருக்கு ஆபத்து. 15 கேள்வி கேட்குறாங்க, பதில் சொல்ல முடியல. அப்புறமா சொல்கிறேன், பரவாயில்ல நல்லா இருக்காரு, காப்பாற்றிட்ட விட முதல்ல சாப்பாடை கொடு, முதல்ல சாப்பாடை கொடுன்னு கேட்கறக்கு அவருக்கு தெம்பு இல்லாமல் இப்படி கை காட்டுறாரு. நல்லா இருக்காரு, கை சாப்பாடு கொடுக்கு. என்ன சாப்பாடு கேட்குறாரு. அப்போ தான் தெரியுது அவருக்கு, அவர் மறந்துட்டார். அது இப்போ அவருக்கு ஒரு 5 இட்லி கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த 5 இட்லி எடுத்து சாப்பிட்றாரு. முதல் இட்லி சாப்பிட்றாரு. முதல் ஒரு இட்லி முடியும் பொழுது அவர் சத்தமாக பேசுவார். என்ன சாம்பாரில் உப்பே இல்லை, ஒழுங்காக போட்டிருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்பார். யோசிச்சு பாருங்க. சாப்பாடை கேட்கும் பொழுது சாப்பாடை கூட அப்படின்னு கேட்டிருந்தவர் ஒரு இட்லி சாப்பிட்டோன்னு என்ன சாம்பாரில் உப்பே இல்லைன்னு எப்படி கேட்டார்? அவருக்கு எப்படி தெம்பு? நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் ரொம்ப சோர்வாக களைப்பாக இருக்கும் பொழுது ஒரு சாப்பாடு வைக்கிறாங்க, சும்மா வாயில் போட்டு அப்படி மென்று பாருங்க, தெம்பு வந்துடும். எப்படி வந்துச்சு? சயின்டிஃபிக்காக சுகர் எப்போ செக் பண்ணுறாங்க? சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு. ஏன் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சர்க்கரையாக மாறும். அப்போ சாப்பிட்ட சாப்பாடு வாயில் ஜீரணமாகி, வயிற்றுல ஜீரணமாகி, சிறுடலில் ஜீரணமாகி, வெள்ளி சுரிஞ்சு கல்லீரில் கொடுத்து ரத்தத்தில் கலந்து 2 மணி நேரத்துக்கு அப்புறமா அது பேங்க்ரியாஸ் கிட்ட இன்சுலின் வாங்கிட்டு செல்லுக்குள்ளே போய் எரிஞ்சா தானே சக்தி கிடைக்கும். இதானே பார்த்தோம். அப்போ சாப்பிட்ட சாப்பாடு 2 மணி நேரம் ஆகும்னா நம்ம என்ன பண்ணணும்? சாப்பிட்டு முடிச்சுன்னு உட்காந்துக்கணும். 2 மணி நேரம் யாரும் எந்திரிக்கூடாது. அப்படியே இருக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சு தெம்பு வந்துடுது. எப்படி வருது? அப்போது முதலீட்டு சாப்பிட்ட உடனே அவருக்கு சத்தம் போட்டு பேசுறதுக்கு யார் தெம்பு கொடுத்தான்னு கேட்டிங்கன்னா, அந்த உணவில் இருக்கிற சுவை, உப்பு, புளி, காரம், இனிப்பு, தொறுப்பு, கசப்புன்னு 6 சுவை இருக்குது. இந்த 6 சுவை அவருக்கு தெம்பு கொடுத்துருச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சுவைங்கிறது சும்மா ரசிக்கிறதுக்கு ருசிக்கிறதுக்குலாம் கிடையாதுங்க. அது சத்து. சாப்பாடு சாப்பிட்டு என்னமோலாம் பண்ணி கடைசியாக ஒரு பிராணசக்தி கிடைக்குது இல்லைங்களா? அந்த பிராணசக்தியை டைரெக்டாக கொடுக்கறது தான் சுவை. நாக்கில் வந்து புள்ளி புள்ளியாக இருக்கும், டேஸ்ட் பட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. தமிழில் சுவை மொட்டுக்கள், சுவை அரும்புகள்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற சுவையை ரிசீவ் பண்ணி, இது ஒரு ஃபேக்ட்ரி, சுவையை பிராணசக்தியாக மாற்றுற ஃபேக்ட்ரி. இவர் என்ன பண்ணுவார்? எந்த சுவை கிடைச்சாலும் அந்த சுவையை பிராணசக்தியாக மாற்றி முடியிலேருந்து நகை வரைக்கும் இருக்கிற எல்லா செல்லுக்கும் டைரெக்டாக பிராணசக்தி கொடுத்துருவார். நமக்கு தேவை பிராணசக்தி தானே. சர்க்கரை வேண்டாம், குளுக்கோஸ் வேண்டாம், ஆக்சிஜன் வேண்டாம். இப்போ பாருங்கள், ஆக்சிஜனே தேவையில்லை, நேராக பிராணசக்தி வேணும். நமக்கு தேவை பிராணசக்தி தான். நீங்கள் வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணுமா, வெறும் பணம் கொடுத்தா வாங்கிக்கணும்? அந்த மாதிரி சுவைங்கிறது நேராக இந்த நாக்கு என்ன பண்ணும்? சத்து பொருளாக மாற்றி எல்லா செல்லும் கொடுத்துருது. ரொம்ப சுலபமான சக்தி சுவை மூலமாக கிடைக்கிற சக்தி தான் பிராணசக்தி. ஆக்சுவலாக அந்த சுவை மூலமாக கிடைச்ச சக்தி வச்சு தான் அவர் பேசிட்டார். நீங்கள் வேணால் பாருங்கள், ஹோட்டலில் போய் சாப்பிட்றீங்க. ஹோட்டலில் சாப்பிடும் பொழுது நல்லா சுவையாக இருக்கும். சார் சொன்னார், ஹோட்டலில் வந்து அஜினமோட்டோ, சோடாப்பெல்லாம் போட்டு நல்லா சுவையாக சமைச்சு வச்சுருப்பாங்க. ஏன்னா கஸ்டமர் வரணுங்கிறக்காக. ஹோட்டலில் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுன்னா பயங்கர தெம்பாக இருக்கும். 1 மணி நேரத்துக்கு பயங்கர தெம்பாக இருப்பீங்க. 1 மணி நேரம் அப்புறம் பாருங்கள், வயிறு வலிக்கும், எரியும், மூட்டு முழங்கால வலிக்கும், பசிக்கும், சாப்பிடணும்னு தோணும், அன்னீசியாக இருக்கும். ஏன்? நீங்கள் 1 மணி நேரம் இருந்தது அந்த உணவில் இருக்கிற சக்தியில் இல்லை, அந்த சுவை மூலமாக தான் 1 மணி நேரம் தெம்பாக இருந்திருக்கிறீங்க. அந்த பொருள் உள்ளே போய் அது ஒழுங்கான சத்து இல்லாதனால உங்களுக்கு வயிறுலாம் வலிக்குது. அதே வீட்டில் சாப்பிட்டு பாருங்க, வீட்டில் சாப்பிட்டுன்னு உட்காந்துருப்பீங்க, எந்திரிக்க மாட்டீங்க. இருங்க இப்போ தான் நான் சாப்பிட்ருக்கிறேன். ஏன்னா சுவை இருக்காது. வீட்டில் சுவையை பற்றி அதிகம் கவலைப்பட மாட்டோம். அப்போ சுவை இல்லைங்கிறனால உடனே எனர்ஜி கிடைக்காம வெயிட் பண்ணுவோம். அது உள்ளே போய் குளுக்கோஸாக மாற வரைக்கும் வெயிட் பண்ணி வீட்டில் சாப்பாடு பாருங்க, 1 மணி நேரம் கழிச்சு பாருங்க, பயங்கர தெம்பாக இருக்கும். 4 மணி நேரம் சாப்பிடாம இருந்தால் கூட தாங்கும். ஏன்னா வீட்டில் சமைக்கிற சமையல் அவ்வளோ சத்து பொருள் இருக்குது, ஆனால் சுவை இல்லை, இமீடியட்டாக கிடைக்காது. புரிஞ்சுக்குங்க, ஹோட்டல் இருக்கிற சுவை வீட்டுக்கு வரணும், வீட்டில் இருக்கிற சத்து பொருள் ஹோட்டலுக்கு போயிடுச்சுன்னா எங்கே சாப்பிட்டாலும் 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஸ்ட்ரென்த்தாக இருக்க முடியுங்க. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி சுவைங்கிறது ஒரு சத்து பொருள். நம்ம சாப்பிட்றோம், எந்த உணவு எடுத்துக்கங்க, எந்த உணவாக இருந்தாலும் அதில் சுவைங்கிற பேரில் 40% சத்து பொருளும் அதுக்குள்ளே இருக்கிற பொருள் மூலமாக கிடைக்கிற சத்து 60%. நாம் என்ன பண்ணுறோம்? சுவையை ரசிக்கிறதே இல்லை. அதை பற்றி கவலைப்படாதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்கிற 60% சத்து தான் உள்ள வயிற்றுக்குள்ளே போயிட்டுருக்கு, 40 நம்ம ரசிக்கிறது இல்லை. இப்படி ஒவ்வொரு சுவைக்கும் நம்ம நாக்கு ஒவ்வொரு விதமான அதிர்வு ஏற்படுத்தும். பாருங்கள், ஃபேன் எப்படி ஓடுது? கரண்ட் மூலமாக ஓடுது. பைக் எப்படி ஓடுது? பெட்ரோல் மூலமாக ஓடுது. பெட்ரோலில் எடுத்து கொண்டு வந்து இந்த ஃபேனில் ஊற்றினா ஃபேன் ஓடுங்களா? கரண்ட்டை கொண்டு பைக்கில் வச்சு பாருங்கள், ஓடுமா?
அதுவும் எரிபொருள் தான், இதுவும் எரிபொருள் தான். இந்த எரிபொருள் இதை இயக்குற மாதிரி வைப்ரேஷன் இருக்கு, அந்த எரிபொருள் அந்த பொருளை இயக்கிறதுக்கு வைப்ரேஷன் இருக்கு. அந்த மாதிரி வைப்ரேஷன் அதிர்வு. அப்போ ஒவ்வொரு சுவைக்கும் ஒரு அதிர்வு இருக்குங்க. துவர்ப்புன்னா 5ல இருந்து 10, கசப்புன்னா 10ல இருந்து 15 சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கு ஒரு மாத்திரை அளவு சொல்லுவாங்க. இந்த மாத்திரை அளவு இருக்கும். புளிப்பு அப்படிங்கிற சுவை நாக்குல பட்ட உடனே அந்த புளிப்புங்கிற அதிர்வு நாக்குல இருக்கிற டேஸ்டி பட்ஸ் என்ன பண்ணுன்னா அந்த புளிப்பை நம்ம உடம்புல ஆகாய பிராணசக்தி சொன்ன இல்லைங்களா, அதுல 5 விதமான சக்தி இருக்கு. வைப்ரேஷன் மாறுறதுனால பிராணன் மாறும். நம்ம புளிப்புங்கிற சுவையை சாப்பிட்டா நாக்கு ஆகாய பிராணனா மாத்தி உடம்பு ஃபுல்லா சப்ளை பண்ணிடும். ஆகாயம் அப்படிங்கிற பிராணன் மூலமா வேலை செய்யற உறுப்பு கல்லீரல், லிவர், பித்தப்பை, கால் பிளாடர், கண்ணு. இதுக்கான உணர்ச்சி கோபம். பாருங்க, புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பையுக்கும் கண்ணுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. அவங்கவங்க கண்ணு என்ன வடிவத்தில் இருக்குதோ அதே வடிவத்தில் தான் அவங்கவுங்க கல்லீரல், லிவர் இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கங்க, ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு கண்ணுக்கும் லிவருக்கு சம்பந்தம் இருக்கு. புளியம்பழத்தை நாக்கில் வச்சு பாருங்க அப்படின்னு கண்ணு கூசும். ஏன்னா புளியம்பழம் நாக்கில் பட்ட உடனே உடம்புக்குள்ள ஆகாய கரண்ட் அதிகமான உடனே ஆகாய கரண்ட் மூலமா வேலை செய்யற கண்ணு என்ன பண்ணுது, நிறைய சக்தி கிடைச்ச உடனே கூசுது. நைட்டு தண்ணி அடிச்சுட்டு ஒருத்தர் படுத்துருவாரு, இவர் படுத்து தூங்கிடுவாரு, ஆனா உடம்பு தூங்காது, கல்லீரல் தூங்காது. இதை போய் அடிச்சிங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணு, இந்த கல்லீரல் ரத்தத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஆல்கஹாலா பிரிச்சுட்டு இருக்கும். நைட்டு இவர் தூங்கிடுவாரு, கல்லீரல் தூங்காது. அப்போ உடம்பு இருக்கிற கல்லீரல் அதுக்கு நைட்டு ஃபுல்லாக வேலை செய்ய முடியல. என்ன சக்தியில் வேலை செய்யும், உடம்புல இருக்கிற ஆகாயம் அப்படிங்கிற சக்தி மூலமா வேலை செய்யும். அப்போ நைட்டு ஃபுல்லாக ஆகாய சக்தி தீர்த்துப்படும். காலை எந்திரிச்சோன்னு ஏன் கண்ணு சிவந்து போயிருக்குன்னா, தண்ணி அடிச்சவங்களுக்கு அது கண்ணில் நோய் இல்லை, உங்க உடம்புல ஆகாய சக்தி இல்லைன்னு சொல்லுது, அவ்வளோதாங்க. ஆகாய சக்தி குடிச்சா கண்ணு சரியா போயிடும். புளிப்புக்கும் ஆகாயத்துக்கும் கல்லீரலுக்கும் பித்தப்பையுக்கும் கண்ணுக்கும் கோபத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. கோபப்படும் போது கண்ணு சவக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, கோபம் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி வந்துச்சுன்னா நம்ம உடம்புல இருக்கிற ஆகாயம் அப்படிங்கிற அந்த சக்தியை கோபம்ங்கிற அந்த பொருள் சாப்பிட்ரும், மொத்தமா சாப்பிட்ரும். கோபம் தான் நம்ம உடம்புல இருக்கிற ஆகாய சக்தியை சாப்பிட்ற ஒரு அரக்கன். அப்ப என்ன ஆகும், உடம்புல ஆகாய சக்தி இல்லைங்கிறத கண்ணு காட்டுது. லிவர் கெட்டு போனா கோவம் வரும்னு சொல்லுவாங்க. தண்ணி அடிச்சு தெரிஞ்சு லிவர் கெட்டு போய் கோவம் வருதுன்னு. லிவர் கெட்டு போனா கோவம் வரும். இல்ல நல்லா இருக்கிற லிவர்ல கோவம் வந்துட்டே இருந்துச்சுன்னா லிவர் கெட்டு போகும். எப்படி வேணா வச்சுக்கலாம். புளிப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் லிவர் கெட்டு போகும், கம்மியாக சாப்பிட்டாலும் கெட்டு போகும். புரிஞ்சுக்குங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்திலும் யோசிச்சா தான் உங்க கண்ணை குணப்படுத்த முடியும். எப்ப கண்ணுக்கு சரியில்லையோ கல்லில் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். பித்தப்பையில கல் வரும். விஜயகாந்த் கோவப்பட்ட கண்ணு சிவந்து போகுது. கண்டிப்பா விஜயகாந்துக்கு பித்தப்பையில கல் இருக்கும், கல்லீரல் கெட்டு போகும். யாரு கோபம் அதிகமாக வருதோ கண்ணு கல்லீரல பித்தப்பையில பிரச்சனை வரும். அப்ப பித்தப்பையில கல் வருதுன்னா புளிப்பு அதிகமாக சாப்பிட்டாலும் கல் வரும், கம்மியாக சாப்பிட்டாலும் கல் வரும். கோவப்பட்டா கல் வரும், கண்ணுக்கு அதிக வேலை கொடுத்தா கல் வரும். அப்போ நோய் பித்தப்பையில் இருக்குதா, கண்ணில் இருக்கா, புளிப்பில் இருக்குதா, கோபத்தில் இருக்கா? இது எல்லாத்தையும் சரி பண்ணா தானே சரி பண்ண முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு நோய்க்கும் ஒரு உணர்ச்சிக்கும் ஒரு உறுப்புக்கு சம்பந்தம் இருக்குங்கிற ஆங்கிள் யோசிச்சா தான் உங்க நோயை குணப்படுத்த முடியும், இல்லைன்னா குணப்படுத்த முடியாது. 2 பேர் கல்லீரல் பாதிச்சு ஒரு ஆஸ்பத்திரியில் படுத்துருக்காங்க. 2 பேருக்கு ஒரே டாக்டர், ஒரே மாத்திரை, ஒரே மருந்து, ஒரே ஃபீஸ். ஒருத்தர் 30 வருஷம் தண்ணி அடிச்சவர், ஒருத்தர் தண்ணியை அடிக்காதவர். இவர் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாரு, கடவுளே 30 வருஷம் தண்ணி அடிச்சு அவனுக்கு எனக்கு ஒரே நோயா, நீ நல்லா இருப்பியா அப்படிம்பாரு. யோசிச்சு பாருங்க. இவர் புளிப்பு அதிகமாக சாப்பிட்டுருப்பாரு, கல்லில் கெட்டு போயிருக்கும். கோபம் அதிகமாக போட்டிருப்பாரு, கெட்டு போயிருக்கும். புரிஞ்சுக்குங்க. ஒரு குறிப்பிட்ட நோய் வரக்கு ஒரு குறிப்பிட்ட காரணம் இல்லை, 15 காரணம் இருக்கும். எல்லாத்தையும் சரி பண்ணா தான் அந்த நோயை குணப்படுத்த முடியும். நீங்க கல்லீரல மட்டும் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணி வச்சீங்கன்னா கோவப்பட்டீங்கன்னா மறுபடியும் கெட்டு தான் போகும். இன்னும் கண்ணுக்கு வேலை கொடுத்து யோசிச்சு பாருங்க. எல்லாமே லிங்கோட இருக்குது. தனித்தனி உறுப்புகளுக்கு தனித்தனி ட்ரீட்மெண்ட் இல்லைங்கிறதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேங்க. இல்லைங்க, ஒரு சுவைக்கும் ஒரு உறுப்புக்கு சம்மந்தம் இருக்குன்னா நம்ப மாட்டேன்னு யாராவது சொன்னீங்கன்னா, கர்ப்ப காலத்தில் பெண்கள் ஏன் நீங்கள் மாசமாக இருக்கும்போது ஏன் மாங்காய் சாப்பிட்டீங்க, அப்போ உங்களுக்கு புளிப்பு பிடிக்குது. காலேஜ் படிக்கும்போது புளிப்பு சாப்பிட மாட்டாங்களாமா, குழந்தை பத்துக்கு அப்புறம் சாப்பிட மாட்டாங்களாமா. அது என்ன கர்ப்ப காலத்தில் மட்டும் புளிப்பு சாப்பிட்றது? ஏன்னா இந்த கல்லீரல் தான், கருவப்பையில் இருக்கிற ஒரு செல் உயிரை இந்த கல்லீரல் தான் ரத்தத்துலேருந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு போய் ஒரு குழந்தையை உருவாக்குறதே கல்லீரல் தான் முக்கியமான வேலை பண்ணுது. இந்த 10 மாதத்துக்கு ஓவர் டைமு இந்த கல்லீரல் அதிகமாக வேலை செய்கிறேன், எனக்கு ஹார்லிக்ஸ் கொடுங்க, குளுக்கோஸ் கொடுங்க, டாக்டர் கூட்டிட்டு போங்கன்னு கேட்கல, புளிப்பு கொடுங்கன்னு கேட்குது. அப்போது கல்லீரல் வேலை செய்யக்கான சக்தியே புளிப்பு தான். எப்போ நம்ம உடம்புல இருக்கிற ஒரு உறுப்புக்கு ஒரு சக்தி வேணுமோ அது நம்ம நாக்கு அப்படிங்கிற டாக்டர் கிட்ட டாக்டர் எனக்கு அந்த சுவை கொடுன்னு கேட்கும். இந்த டாக்டர் என்ன பண்ணுவார், உங்களுக்கு அந்த சுவையை சாப்பிட்றதுக்கு தூண்டுவார். நீங்கள் எடுத்து சாப்பிடுவீங்க, நோய் குணமாக. பாருங்க, உடம்பு நம்ம நோயை குணப்படுத்துறதுக்கு அருமையான சிஸ்டம் வச்சிருக்கு. எப்போ உங்களுக்கு என்ன சுவை வேணுமோ உங்க நாக்கு கேட்கும், அந்த சுவையை கொடுத்தா நோய் குணமாயிரும். இதை விட சுலபமான மருத்துவ உலகத்தில் கிடையவே கிடையாது. குழந்தை பெற்றுக்கிட்டு அப்புறம் நீங்க புளிப்பு ஏன் சாப்பிட முடியல? அப்ப நாக்கு சொல்றாரு எனக்கு டோஸ் போது வேண்டாங்கிறார். பாருங்க,
என்ன வேணுமோ கேட்பாரு, வேண்டான்னா வேண்டான்ருவார். அவங்க சாப்பிட்ற புளிப்பு அப்போ சாப்பிட முடியல. அப்போ என்ன அர்த்தம்? கேட்கும்போது கொடுக்கணும், கேட்காதப்போ கொடுக்கக்கூடாது. நாக்கு தான் டாக்டர், சுவை தான் மருந்து. உப்பு அப்படிங்கிற சுவைக்குத்தான் நம்ம உடம்புல நீர் பிராணன் அதிகமாகும் கம்மியாகும். நீர் பிராணன் மூலமா வேலை செய்யற உறுப்பு சிறுநீரகம், மூத்திரப்பை, கிட்னி, யூரினரி பிளாடர். இதுக்கான வெளியுறுப்பு காது, இதுக்கான உணர்ச்சி பயம். அவங்கவுங்க காது என்ன வடிவத்தில் இருக்குதோ அதே வடிவத்தில் தான் அவங்கவுங்க சிறுநீரகம் இருக்கும், கிட்னி இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்துக்குங்க. ஒருத்தருக்கு சின்ன காது, ஒரு பக்கம் பெரிய காது இருந்துச்சுன்னா கிட்னி உள்ள சின்னதாக பெருசாக தான் இருக்கும். கண்ணை மூடி சொல்லிடலாம், சார் உங்களுக்கு ஒரு கிட்னி சின்னதாக இருக்கும் பெருசாக இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்தா அப்படி தான் இருக்கும். அந்த அளவுக்கு காதுக்கு கிட்னிக்கு சம்மந்தம் இருக்கு. உப்பு தின்னா தண்ணி குடிக்குமான்னு சொல்றாங்க. உப்பு தின்னா தண்ணி குடிக்கணும். ஏன்? உப்புங்கிற சுவை நாக்கில் பட்டா நாக்கு நீர் பிராணனை மாத்திடுவாரு. நீர் பிராணன் மூலமா இயங்குற சிறுநீரகம் என்ன பண்ணும்? அந்த உப்பு சாப்பிட்டோன்னே பிராணசக்தி கிடைச்சோன்னே இவர் வேலை செய்வார். அப்போ சிறுநீரகம் வேலை செஞ்சா என்ன வேலை செய்வார்? உடம்புக்கு தண்ணியெல்லாம் எடுத்து நல்ல பொருளை ரத்தத்தில் கலந்து கெட்ட பொருளை மூத்திரமா அனுப்புவார். அப்போ உடம்புல தண்ணி தீர்ந்து தானே போகும். அப்போ நாக்கு தாகம் தானே கேட்கும். அப்போ உப்பு தின்னா ஏன் தண்ணி தாக எடுக்குதுன்னா, உப்பு தின்னா கிட்னி வேலை செய்யும். உங்க கல்லீரலில் வேலை செய்ய, லிவரை வேலை செய்ய வைக்கிறதுக்கு ஒன்றும் அக்குபஞ்சர் பாயிண்ட்ல தேவையில்லைங்க. புளிப்படுத்து நாக்கில் தரவனா லிவர் வேலை செய்யும். உப்பத்துக்கு நாக்கில் கிட்னி வேலை செய்யும். ரொம்ப சுலபம். சொல்றாங்க, பையன் நான் பார்த்தோன்னா பயத்தில் ஒண்ணுக்கு போயிட்டான் சொல்றாங்க இல்லைங்களா? பயத்தில் ஒண்ணுக்கு போறதுன்னு. ஏன்னா பயம்ங்கிற உணர்ச்சி வந்துச்சுன்னா ஒரு அரக்கன் நம்ம உடம்புல இருக்கிற நீர் பிராணனை மொத்தமா சாப்பிட்டுருவாரு. அப்போ இந்த காதுக்கும் கிட்னிக்கும் மூத்திரப்பைக்கும் நீர் சக்தி கிடைக்காம மூத்திரப்பை தன் மூத்திரத்தை கூட பிடிச்சி கூட விட்டுருது. அது காரணம் மூத்திரப்பையில பிரச்சனை இல்லை, கிட்னியில பிரச்சனை இல்லை, உங்க உடம்புல நீர் சக்தி இல்லை. அதுக்கான காரணம் பயம். ஒரு சில குழந்தைக்கு பாருங்க பெட்ல யூரின் போயிடும். நாம் என்ன பண்ணுவோம்? செக் பண்ண போவோம். ஸ்கேன் கீன்லாம் பண்ணி கடைசியில் ஒரு 50,000 செலவு பண்ணி கடைசியில் சொல்லுவாங்க ஏதோ ஒரு பேர் வச்சு ஒரு நோய் வச்சிருப்பாங்க. கிடையாதுங்க. தயவுசெய்து ஏமாந்து எதுவும் கிட்னி எல்லாம் டயாலிசிஸ் பண்ணுறது கிட்னி ஃபெயிலியர் நினச்சிக்காதீங்க. இதே வந்து இந்த குறி சொல்கிறவங்க விபூதி போகிறவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போங்க. பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லைங்க, பயந்த கோளாறுங்க அப்படிம்பாங்க. பயந்தா அது பிரச்சனை வரும், அவ்வளோதாங்க. பயத்தை எடுத்துட்டா கிட்னி சரியாக போயிடும். ரொம்ப சுலபம். உப்புக்கும் நீருக்கும் கிட்னிக்கும் மூத்திரப்பைக்கும் காதுக்கும் பயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதை பற்றியெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாமல் எந்த கிட்னியை குணப்படுத்த முடியாது, எந்த கிட்னி கல்லையும் எடுக்க முடியாது, காதை குணப்படுத்தவே முடியாதுங்க. ரத்த அழுத்தம் நோய் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த மருத்துவத்தில் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க உப்பு சாப்பிடாத வரைக்கும் உங்கள் நோய் குணப்படுத்தவே முடியாது. உப்பு சாப்பிட்டா தான் பிபி குணமாகும், இல்லைன்னா குணமே ஆகாது. நான் வேணா சீல் வச்சு சைன் போட்டு லெட்டர் கட்டில் ஃபோட்டோ ஒட்டி கொடுக்குறேங்க. யார் சொன்ன உப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி? யாரோ தப்பான சொல்லி சாப்பிடாம இருக்கிறீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வருவார். அம்மா நான் பிபி பேஷண்ட்டு, சாப்பாடு செய்யும்போது உப்பு போடாதீங்க. அவருக்கு மட்டும் தனியாக உப்பே இல்லாத சமையல் சாப்பிட்டு போவார். கேட்டால் பிபி இருக்குன்னு சொல்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அது எப்படிங்க? நான் உப்பு சாப்பிட்டா பிபி ரைஸ் ஆகுதுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் உப்பு சாப்பிட்டு பார்த்தாங்க எனக்கு பிபி ரைஸ் ஆகுது அதனால சாப்பிடாம இருக்கீங்கன்னு சொல்லுவீங்க. புரிஞ்சுக்கங்க, ஏன்னு புரிஞ்சுக்கங்க. உப்பு சாப்பிட்டோன்னே இந்த உப்பை நீர் பிராணனை மாற்றினோன்னே உங்கள் சிறுநீரகம் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது என்ன வேலை செய்யும்? ரத்தத்தில் இருக்கிற கழிவு பொருளெல்லாம் பிரிக்கும். அப்போ பிரித்தா என்ன ஆகும்? ரத்தம் நீர்த்து போகுமா? கழிவு பொருள் இல்லாத ரத்தம் நீர்த்து போகுமா? அப்போ இறுதி என்ன பண்ணும்? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக தானே வேலை செய்யும். இது பண்ணக்கூடாதா? அப்போ உப்பு சாப்பிடாம இருந்தீங்கன்னா கிட்னி வேலை செய்யாமல் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ரத்தம் சுத்தமடையாமல் இருக்குன்னு அர்த்தம். எப்போ உப்பை சாப்பாட்டில் நிறுத்துறீங்களோ உங்கள் சிறுநீரகம் வேலை செய்யாமல் ஒன்று சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகும், 2 ரத்தம் கெட்டியாகி சாக்கடை ஆகிட்டு வருதுன்னு அர்த்தம். ரத்தம் சுத்திகரிக்கிற நிறுத்திட்டீங்கன்னு அர்த்தம். இப்படி கெட்டியாக இருக்கிற ரத்தத்தை பிபி எப்படி அதிகம் பண்ண முடியும்? உப்பு சாப்பிட்டோன்னு ஏன் பிபி அதிகமாகுதுன்னா உப்பு சாப்பிட்டா ரத்தம் சுத்தமாகுது. ரத்தம் சுத்தமாகறதுனால கொஞ்சம் நீர்த்து போகுது. நீர்த்து போகிறதுனால இறுதிக்கு சந்தோஷம், கொஞ்சம் நீர்த்து போயிடுச்சு, கொஞ்சம் பிபி அதிகம் பண்ணுது. பண்ணக்கூடாதா? உங்கள் ரத்தம் சுத்தம் பண்ணக்கூடாதா? அந்த காலத்தில் என்ன சொன்னாங்க? உப்பு இல்லாத பண்ணோம் குப்பையில் தானே சொன்னாங்க. நம்ம என்ன குப்பையா? யோசிச்சு பாருங்க. உப்பு சாப்பிட்டு அந்த உப்புனால கிட்னி வேலை செஞ்சு அது மூலமாக ரத்தத்தை சுத்தம் பண்ணி பிபி ரைஸ் ஆகி ஒன்றும் ஆகாது, பயப்படாதீங்க. ரைஸ் ஆகி அப்படிதான் நோய் குணப்படுத்த முடியும். அதாவது இனிப்பு சாப்பிடாதீங்க, இனிப்பு சாப்பிடாதீங்க, சாப்பிட்டா நோய் வரும்னு சொல்லுவாங்க. கடைசியில் போய் குளுக்கோஸ் டப்பா மாட்டுவீங்க, அது இனிப்பு தான். உப்பு சாப்பிடாதீங்க, உப்பு சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாங்க. நோய் வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுங்க. சோடியம் குளோரைடு ஐபின்னு சொல்லி எடுத்து மாட்டுவாங்க. சோடியம் குளோரைடுன்னு உப்புங்க. உப்பு சாப்பிட வேண்டாம்னு சொல்கிற அதே மருத்துவர்கள் தான் எமர்ஜென்சியில் சோடியம் குளோரைடு தான் மாட்டுவாங்க. நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம எல்லாம் வெள்ளடப்பா இருந்தால் குளுக்கோஸ் நினச்சிட்டு இருக்கிறோம். உப்பை மாட்டி தான் உயிரை காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க.
அப்போ மட்டும் எப்படி உப்பு போகுது? புரிஞ்சுக்குங்க, இந்த சோடியம் குளோரைடு ஐபிங்கிறத எமர்ஜென்சியில் மாட்டும் பொழுது இயற்கையாகவே உப்பு உள்ளே போயிட்டு இருக்கும், அதாவது செயற்கையாக போயிட்டு இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் உப்பு சாப்பிட்டீங்கன்னா 2 உப்பு சேர்ந்து அதிகம் பிபி அதிகம் பண்ணிங்கிறதுக்காக அந்த சோடியம் குளோரைடு ஐபியை மாட்டும் பொழுது உப்பு சாப்பிட்றாதீங்க பிபி அதிகமாயிருன்னு சொல்லி ஆரம்பித்த அந்த டெக்னிக்கை எல்லாரும் பயன்படுத்தி சும்மா வாழ்க்கை ஃபுல்லாக உப்பு சாப்பிடாமல் இருக்கிறோம். இது தவறான கான்செப்ட். உப்பு சாப்பிட்டாதான் பிபி குணமாகும், இல்லைன்னா குணமே ஆகாது. அதே மாதிரி கேன்சர் எய்ட்ஸ் பேஷண்ட் யாருமே கேன்சர் எய்ட்ஸில் இறக்குறதே கிடையாதுங்க. இப்போ செக் பண்ணி சொல்லுவாங்க, சார் நாங்கள் செக் பண்ணி பார்த்துட்டோம், உங்களுக்கு கேன்சருங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், சாரிங்க இதுக்கு உலகத்தில் மருந்து மாத்திரையே கிடையாது, ஆனால் நாங்கள் மருத்துவம் பார்ப்போம்னு சொல்லுவாங்க. மருந்து மாத்திரை இல்லைன்னு சொல்லிட்டு மருத்துவம் நடந்துட்டு இருக்கோம், பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும்? இப்போ எனக்கு கேன்சர்னு சொன்னால், எய்ட்ஸ்னு சொன்னால் யார் சொல்லி என்ன தேத்த முடியும்? என் உயிர் போகுதுன்னு சொன்னால் எனக்கு பயம் வராதா? இந்த பயம் உடம்புல இருக்கிற நீர் அப்படிங்கிற பிராணனை மொத்தமாக சாப்பிடும், 1 இன்ச்சு கூட விடாது. சிறுநீரகம் மொத்தமாக வேலையே செய்யாமல் இப்போதான் சீக்கிரமாக உயிர் போகும். புரிஞ்சுக்குங்க, யாருமே கேன்சர் எய்ட்ஸில் இறக்குறது கிடையாது. அவங்க அந்த பயத்தில் சிறுநீரகம் ஃபெயிலியரே இறக்குறாங்க. கேன்சர் எய்ட்ஸில் உயிர் போனவங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள், எல்லாருமே கடைசியில் வயிறு உப்பி இறந்துருப்பாங்க. எந்த கேன்சரும் எய்ட்ஸும் வயிறு உப்பி இறங்க மாட்டாங்க. வயிறு உப்பி எப்போ ஒருத்தர் உயிர் போகுதோ சிறுநீரகம் ஃபெயிலியராக இறந்துட்டாங்கன்னு அர்த்தம். அதாவது கேன்சர் சொல்லிட்டாங்க, கேன்சர் வந்துருச்சு, உலகத்தில் மருந்து மாத்திரை இல்லை, அந்த பயத்திலே என்னாகும், சிறுநீரகம் ஃபெயிலியர் ஆகி இறந்துடுறாங்க. அப்போது ஒரு டாக்டர் ஒரு மருத்துவர் என்ன பண்ணணும்னா, புரிஞ்சுக்குங்க, நம்ம டாக்டர் மருத்துவர்னு சொல்கிறது அலோபதி மட்டும் கிடையாதுங்க. நான் மொத்தமாக உலக மருத்துவத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். பல பேர் நினச்சிக்குவாங்க நான் என்னமோ அலோபதிக்கு எதிராக பேசிட்டு இருக்கேன்னு. யாரெல்லாம் மருத்துவம் பார்க்குறாங்களோ எல்லாத்துக்கும் தான் மொத்தமாக நான் பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு மருத்துவர் அப்படின்னா அவர்கிட்ட போனால் வெளியே வரும்போது தைரியமாக வரணும், அவருக்கு பேர் தான் மருத்துவர். இப்போ எப்படி இருக்குது, போகும்போது தெம்பா போவீங்க, உள்ள வெளியே வரும்போது இப்படி வருவீங்க. 1/2 மணி நேரம் தான் டைமு, பித்த போய் ஆப்ரேஷன் பண்ணிடணும், இல்லைன்னா உயிர் போயிடும், வேறு வழியே இல்லை, ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு 1/2 மணி நேரம் 10 நிமிஷம் தான் டைம் தராங்க, அதுக்கு மேலே டைமே இல்லை. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் மருத்துவர்கிட்ட உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது தெம்பா இருக்கிறீங்களா, இல்லை உள்ளே போகும்போது தெம்பா இருக்கிறீங்களா? அப்போ மருத்துவர்கள் உங்களை பயமுறுத்துறாங்களா, தைரியத்தை கொடுக்குறாங்களா? எப்போ தைரியத்தை குலைக்கிறாங்களோ கிட்னி ஃபெயிலியர் ஆகி அதனால தான் எல்லா நோயும் வந்துட்டு இருக்கு. எப்போ சிறுநீரகம் வேலை செய்யலையோ எல்லா நோயும் வரும், ஒன்றும் பண்ண முடியாது. என்னோட ஃப்ரெண்டோட சித்தப்பாங்க, மணின்னு பேர், குன்னூரில் இருக்கிறாரு. ஃப்ரெண்டோட சித்தப்பா கோயம்புத்தூர் வந்திருந்தாரு. அவர் சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது கோயம்புத்தூரில் ஒரு ஆஸ்பத்திரி பார்த்துட்டு சக்கரை டெஸ்ட் பண்ணலாம் உள்ளே போயிருக்காரு. உள்ளே உடனே செக் பண்ணி பார்த்துட்டு, சார் 700 சக்கரை இருக்குது சார், கோமா ஸ்டேஜ் அப்படின்னு இருக்காங்க. ஏங்க நான் தான் நின்று பேசிட்டு இருக்கிறேன், அப்புறம் கோமாங்கிறீங்கன்று. சார் ஏஸ் பர் ரிப்போர்ட் நீங்கள் கோமாங்க அப்படின்னு. ரிப்போர்ட் பிரகாரம் தான் கோமா, நல்லா தான் இருக்கிறேன் இருக்காரு. உடனே அட்மிட் ஆகுங்க, எப்போ வேணாலும் நீங்கள் கோமாவுக்கு போயிடலான்னு. இல்லைங்க நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்லாமங்களா, வந்துட்டேன் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்புறம் பார்த்துக்கிறேன். சார் ரொம்ப எமர்ஜென்சி சார், 700 இருக்குது, எப்போ வேணாலும் நீங்கள் என்ன வேணாலும் நடக்கலாம், உடனே அட்மிட் ஆகுங்க. நான் வீட்டுக்கு போகிறேன்னு அடம் பிடிச்சி, அவங்களும் அடம் பிடிச்சி அட்மிட் ஆகுன்னு அடம் பிடிச்சி, கடைசியாக வேறு வழி இல்லாமல் சரிங்க இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு போங்கன்னு காமிச்சிருக்காங்க. அந்த பேப்பரில் என்ன எழுதிருக்குன்னா, நாங்கள் சுகர் செக் பண்ணி பார்த்தோம், ஹை சுகர் இருந்துச்சு, இது கோமா ஸ்டேஜ், உயிர் போயிருன்னு சொன்னோம், பேஷண்ட்டு கேட்கல, வீட்டுக்கு போகிறேங்கிறாரு. இவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்கள் ஆஸ்பத்திரி பொறுப்பு இல்லை. ஏங்க இப்படி எழுதி ஒரு கையெழுத்து போட்டு யாராவது வெளியே வர முடியுமா? உண்மை சம்பவங்க, நான் எதுவுமே போய் எனக்கு நடந்த சம்பவம் மட்டும் தான் சொல்லுவேன், சும்மா கற்பனையெல்லாம் பேச மாட்டாங்க. அப்போது அந்த விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே அவர் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி, அவர் எனக்கு ஃபோன் பண்ணி, 2 பேரும் போய் சண்டை போட்டு வெளியே கூட்டிகிட்டு வந்தோம். ஸோ அவருக்கு தைரியம் இருந்து வந்தார். எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கும்? ஒரு ஃபோன் உடனே அப்படிங்களான்னு சொல்லிட்டு அப்போவே மயக்கம் போட்டு வந்துடுவோம். ஒரு ஃபோன் பண்ணால் 10 கார் வந்துடும், ஒரு 50,000 60,000 இல்லை ஒரு 10 லட்சம் செலவு பண்ணிட்டு அப்புறம் மெதுவாக வெளியே வரும். ரொம்ப சுகர் அன்றைக்கி திடீர்னு அதிகமாகிடுச்சு, அப்புறம் கோமாவுக்கு போயிடுச்சுன்னு ஒரு ஸ்டோரி பேசிகிட்டு இருப்போம். பிரச்சனை கேளுங்க. அப்போது ஒரு சுகருக்கு பயமுறுத்துகிற டாக்டர்கள் உங்களுக்கு எப்படி நோயை குணப்படுத்த முடியும்? கிட்னி எப்போ அந்த பயத்தை கேள்விப்பட்டால் போதும், கிட்னி அப்படியே நின்று போயிடும், வேலை செய்து அப்படியே நிறுத்தணும்னு எல்லா நோயும் வந்துடும். இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்கிற முக்கால்வாசி நோய்களுக்கான காரணம் மனசில் இருக்கிற பயம்தான். நான் ஏன் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இவ்வளோ பேசிகிட்டு இருக்கிறேன்னா, உடம்பு புத்திசாலி அப்படின்னு எப்போ புரியுதோ பயம் போயிடும். நாம் நினச்சிட்டு இருக்கிறோம் மருத்துவர்கள் புத்திசாலி நினைக்கிறீங்க, அதனால் நோய் பெருசாகும். புரிஞ்சுக்குங்க, உங்கள் உடம்பு புத்திசாலி நினச்சா நோய் குணமாகும். மருத்துவர்களும் சயின்டிஸ்ட்டும் புத்திசாலி நினச்சிங்கன்னா நோய் பெருசாகும். நீங்கள் முடிவு பண்ணிக்கங்க யாருக்கு புத்திசாலி. அப்போது மருத்துவர்கள் என்ன பண்ணணும்னா தைரியத்தை கொடுக்கணும். நான் ஏன் இவ்வளோ நேரம் இவ்வளோ கத்தி ஏன் பேசிட்டு இருக்கிறேன்னா, கடைசியாக உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம உடம்பு புத்திசாலி நினச்சி இதெல்லாம் ஒரு நோயே இல்லைன்னு எப்போ நினைக்கிறீங்களோ நினச்சா போதும். நான் சொல்ல டெக்னிக்கெலாம் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டாங்க. நான் பேசுகிற வார்த்தைகள் நம்பி உங்கள் உடம்பு எப்போ வந்து மனசுக்கு புரிஞ்சிருச்சோ
அப்பவே முக்கால்வாசி நோய் குணமாயிருச்சு. அதுக்கப்புறம் டெக்னிக் வந்து சும்மா சப்போர்ட் தான் பண்ணோம். அதுக்காக தான் நேரில் உட்கார வச்சு உள்ள நேரம் பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ பயம் தான் சிறுநீரகத்தை ஃபெயிலியர் பண்ணிட்டு இருக்கு. உப்புக்கும் நீருக்கும் சிறுநீரகத்துக்கும் மூத்திரப்பைக்கும் காதுக்கும் பயத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. இதை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணா மட்டும்தான் உலகத்துல சிறுநீரகத்தையும் காதையும் மூத்திரப்பையும் காப்பாற்ற முடியும். இதை பத்தி தெரியாத எந்த மருத்துவராலையும் எந்த நோயை குணப்படுத்த முடியாது. அதே மாதிரி இனிப்புங்கிற சுவைக்கு தான் நம்ம உடம்புல மண் சம்பந்தப்பட்ட பிராணசக்தி அதிகமாகும். மண் பிராணன் மூலமா இயங்குற உறுப்பு இரைப்பை, ஸ்டமக், ஸ்பிளீன், மண்ணீரல். இதுக்கான வெளியுறுப்பு உதடு, வாய். இதுக்கான உணர்ச்சி கவலை. அவங்கவுங்க உதடு என்ன வடிவத்தில் இருக்குதோ இதே வடிவத்தில் தான் அவங்கவுங்க மண்ணீரல் இருக்கும். ஸ்கேன் பண்ணி பார்த்துக்கலாங்க. கவலை வந்தால் பசிக்காது. ஏன்னா கவலை அப்படிங்கிற உணர்ச்சி நம்ம உடம்புல இருக்கிற மண் சக்தி மொத்தமாக சாப்பிட்றோம். அப்போ நமக்கு மண் சக்தி மூலமாக வேலை செய்கிற இரைப்பை வேலை செய்ய முடியாமல் பசி எடுக்காமல் இருக்கும். கவலையாக உட்காந்துருப்பாங்க வீட்டில். நாம் என்ன பண்ணுவோம்? 2 நாளாக கவலையாக சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம்? பாசத்தால் நாம் என்ன தான் போயிட்டு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இருப்போம். அவங்க கவலையாக இருந்தாங்கன்னா பசிக்காது. ஏன்னா இரைப்பை வேலை செய்யாது. தெம்பு இல்லாமல் இரைப்பை கிடக்குது. நாம் என்ன பண்ணுவோம்? நம்ம பாசத்தினால சாப்பிடுங்கன்னு சொல்லி ஏதாவது கொடுத்து இப்போ இரைப்பையில் போய் அதே கெட்டு போய் கிடக்கிற இரைப்பையில் கொண்டு சாப்பாடை போட்டால் இன்னும் கவலை அதிகமாக தான் ஆகும். புரிஞ்சுக்குங்க. யார் கவலையாக இருக்கிறாங்களோ தயவு செய்து சாப்பிட கொடுக்காதீங்க. விட்டுருங்க. ஒன்றுமே கொடுக்க வேண்டாம். எத்தனை நாளும் சரி. எப்போ அவங்களுக்கு பசிக்குதோ பசிக்கிற டைமில் கவலை இருக்காதுங்க. கவலையும் பசியும் எதிரி. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்போ கவலை இருக்கோ பசி இருக்காது, பசி இருக்கோ கவலை இருக்காது. இப்போ பெண்களுக்கு உண்டான எல்லா கவலைக்கு என்னென்ன காரணம்? எல்லா பெண்களுக்கும் கவலை. அந்த குழந்தை அப்படி இருக்கணும், புருஷன் அப்படி நினச்சிட்டு இருப்போம், கவலைப்பட்டே இருக்கணும். ஏன்னா யாருமே வயிற்று காலியாக வச்சுக்கிறது இல்லை. பசி எடுத்து யாருமே சாப்பிட்றதில்ல. பசி எடுத்து சாப்பிட்ற எந்த மனிதருக்கும் கவலை இருக்காதுங்க. இப்போ எல்லாத்துக்கும் கவலைக்கான காரணமே அந்த வயிற்று சும்மா வர்றதில்லை, அதை விட்டு கொட்டிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ என்ன ஆகுது? இரைப்பை கெட்டு போனால் தான் கவலை வரும், இல்லைன்னா கவலை வரவே வராது. செக் பண்ணி பாருங்கள். பசி எடுத்து சாப்பிட்டீங்கன்னா, வயிற்றை எம்டி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா வாழ்க்கையில் கவலையே இருக்காது. எது நடந்தாலும் அமைதியாக இருப்போம். அதே மாதிரி இனிப்புங்கிற சுவைக்கு தான் நம்ம உடம்புல இரைப்பை வேலை செய்யும், மண்ணீரல் வேலை செய்யும். சில பேர் பாருங்க வயிறு திம்முன்னு இருக்கும். ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் போயிட்டு ஒரு இனிப்பு வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க, வயிறு சரியாக போயிடும். பொதுவாக சக்கரை நோயாளிகள் சாப்பிட மாட்டீங்க, அது வேறு விஷயம். பொதுவாக சொல்கிறேன் நான். உலக மருத்துவம் சொல்லுது சர்க்கரை நோய்க்கு இனிப்பு சாப்பிடக்கூடாது. இந்த மருத்துவத்தில் இனிப்பு சாப்பிடலன்னா சர்க்கரை நோய் குணமே ஆகாது. இனிப்பு சாப்பிட்டா மட்டும்தான் சர்க்கரை நோய் குணமாகும், இல்லைன்னா குணமே ஆகாது. யாருங்க சொன்ன உங்களுக்கு தப்பான ஃபார்முலா? சரி, இனிப்பு சாப்பிடாம தான் இருந்தீங்க, சர்க்கரை நோய் குணமாயிருச்சா? கேட்டிங்களா எத்தனை வருஷம் சாப்பிடாம இருந்தால் குணமாகும்னு? வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. எங்க இப்போ சப்போட்டா படத்தில் இனிப்பு கொடுத்த கடவுள் பைத்தியக்காரனா? யோசிச்சு பாருங்க. இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றது என்னங்க அர்த்தம் இருக்கு? சரி, சாப்பிடாம இருந்து நல்லா இருக்கீங்களா, இல்லை அதை விட கம்மியாக போயிட்டீங்களா? உடம்பு வந்து இன்னும் வீக்காக போயிடுச்சா? புரிஞ்சுக்குங்க. இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உடம்பு சரியில்லைன்னா குளுக்கோஸ் டப்பா மட்டும் மாற்றி ஏன் சுகர் ஏற்றிட்டு வரீங்க போயிட்டு? சுகர் தான் உடம்பு, சுகர் தான் நம்ம ஒவ்வொரு செல்லும் வேலை செய்யறதுக்கான சத்து பொருளே சுகர் தான். பிரச்சனை என்னன்னா இனிப்புக்கும் சர்க்கரைக்கு வித்தியாசம் இல்லை. நமக்கு அதான் பிரச்சனைங்க. இனிப்புங்கிறது வேற, சர்க்கரைங்கிறது வேறங்க. புரிஞ்சுக்குங்க. இது புரியாதனால குழப்பம் வந்துருச்சு. மறுபடியும் சொல்றேங்க, இனிப்புங்கிறது வேற, சர்க்கரைங்கிறது வேற. இனிப்புங்கிறது சுவை, சர்க்கரைங்கிறது பொருள். இது புரியாதனால பிரச்சனை வந்து போச்சு. இனிப்புங்கிறது சுவை, சர்க்கரைங்கிறது பொருள். இல்லைங்க, நான் மைசூர் பாக் சாப்பிட்டோன்னு சுகர் ரைஸ் ஆயிடுது. முதல்ல கேட்குறேன், ஏன் சுகர் ரைஸ் ஆகக்கூடாது? அதுவே முதல்ல தப்பான கான்செப்ட். சாப்பிட்டா சுகர் ரைஸ் தான் ஆகணும். பார்த்தோம் இல்லைங்களா எப்படி அதிகமாகணும் கம்மியாகணும்னு? அப்போ அதுவே தப்பான கான்செப்ட். சரி, மைசூர் பாக் சாப்பிட்டா சுகர் அதிகமாயிரும் பயப்படுறீங்களே, அப்புறம் எதுக்கு 3 நேரம் சாப்பிட்றீங்க? எதுக்கு சாப்பிட்றீங்க? சாப்பிட்ற சாப்பாடு இந்த சாப்பாடு சர்க்கரையாக மாதிரி பிளட்ல போய் கலக்கணும் தான் சாப்பிட்றோம். அப்புறம் சுகர் ரைஸை கூட ஏன் பயப்படுறீங்க? ஒன்று பண்ணுங்க, 3 நேரம் சாப்பிடாதீங்க. சாப்பிடலன்னா சுகர் ரைஸ் ஆகாது. நீங்க நினைக்கிற மாதிரி மைசூர் பாலை ஒன்றும் சர்க்கரை இல்லைங்க. சாப்பிட்ற சாப்பாட்டில் சர்க்கரை இருக்கு, இட்லியில் சர்க்கரை இருக்கு, நீங்க சாப்பிட்ற எல்லா பொருளையும் சர்க்கரை இருக்கு. சர்க்கரை வேற, இனிப்பு வேற. ஆனால் ஏன் கலக்க மாட்டேங்குதுன்னா, நீங்க சாப்பிட்ற மைசூர் பால் இருக்கிற சுகர் ஒன்றும் கலக்கிறதுல. புரிஞ்சுங்க. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போ இருந்து இன்னைக்கு 6 மணிலேருந்து நீங்க இனிப்பு சாப்பிடலாம். சர்க்கரை நோய் எல்லாரும் இனிப்பு சாப்பிடலாம், ஒன்றும் ஆகாது. நீங்க சாப்பிட்ற மைசூர் பால் இருக்கிற சர்க்கரை ஒன்றும் பிளட்ல போய் கலக்கிறது இல்லைங்க. நீங்க மைசூர் பாலை வாயில வச்சோடனே அந்த மைசூர் பால் இருக்கிற இனிப்பு நாக்கில் பட்டு அது மண் பிராணனா மாறி உங்க இரைப்பையை வேலை செய்ய வச்சிடும் இல்லைங்களா? இந்த இடத்துல மைசூர் பால் இருக்கிற அதே செகண்ட்ல 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு முன்னால சாப்பிட்ட இட்லியில் இருக்கிற சர்க்கரையை இரைப்பை தூக்கி உள்ள போட்டுருது. இனிப்பு நாக்கில் போட்டோடனே இரைப்பைக்கு தெம்பு வந்தோடனே தெம்பு வந்துன்னு சொல்லிட்டு அங்க இருக்க இட்லி தூக்கி உள்ள போட்டுருது. அது சர்க்கரையா மாறுது. இப்ப சர்க்கரையா மாறுது இட்லியா மைசூர் பாவா? புரிஞ்சுக்குங்க. இனிப்பு சாப்பிட்டா தான் இரைப்பை வேலை செய்யும். நீங்க முதல்ல தப்பா சாப்பிட்டு உள்ள அனுப்பிச்ச இட்லி
இந்த மைசூர்பா சாப்பிட்டோன்னே அந்த கெட்ட சர்க்கரைக்கு உள்ள போட்டுருது. அந்த கெட்ட சர்க்கரைக்கு இன்சுலின் கிடைக்காம பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை அது கிடையாது, இனிப்பு சாப்பிட்டதுனால கிடையாது, கெட்ட சர்க்கரை உள்ள போனதான் பிரச்சனை. நீங்க இனிப்பே சாப்பிடலாம், என்ன நடக்குது? நீங்க 3 நேரம் சாப்பிட்றீங்க, அது வயிற்றுக்குள்ள போகுது, சர்க்கரையா மாறுறதே இல்லை, மலமா போயிட்டு இருக்கு. யாரெல்லாம் இனிப்பு சாப்பிட்ற நிறுத்தி வச்சிருக்கீங்களோ நீங்க சாப்பிட்றதே வேஸ்ட், எல்லாம் மலமா போயிட்டு இருக்கு, சர்க்கரை ஏறாது. நம்ம உடம்புல எவ்வளோ சர்க்கரை சேர்த்து வைக்கிறோமோ அதுதாங்க கிளைக்கோஜன் பவர். உங்களுக்கு பேங்க்ல எவ்வளோ பணம் இருக்கு, நகை எவ்வளோ வச்சிருக்கீங்க, நீங்க பெரிய ஆளா, அதெல்லாம் வந்து கணக்கே கிடையாது. உடம்பை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் பெரிய ஆள் கிடையாது. யாருடைய உடம்புல எவ்வளோ சர்க்கரையை கிளைக்கோஜனா சேர்த்து வச்சிருக்கீங்களோ அதான் சொத்து. ஆஸ்பத்திரிக்கு முன்னால ஆக்சிடென்ட் ஆன ஒரு சுகர் பேஷண்ட் உள்ள எடுத்துட்டு போறதுக்குள்ள உயிர் போயிடும். ஏன்னா சர்க்கரை நீங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. அடிபட்டு அடுத்த நிமிஷம் எவ்வளவு சர்க்கரை தேவைப்படும் தெரியுங்களா? சர்க்கரை இல்லாம என்ன ஆகும்? உயிர் போயிடும். இதே யாரெல்லாம் கிளைக்கோஜன் நிறைய சேமிச்சு வச்சிருக்கீங்களோ, நைட்டு 10 மணிக்கு காட்டுக்குள்ள அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா காலையில 10 மணிக்கு எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரி அட்மிட் பண்ணாலும் காப்பாத்திடலாம். அவ்வளோ நேரத்துக்கு இந்த சேர்த்து வைக்கப்பட்ட கிளைக்கோஜன் தான் சப்ளை பண்ணி உயிரை காப்பாற்றும். புரிஞ்சுக்கங்க, இந்த சேர்த்து வைக்கப்பட்ட சர்க்கரை தேவைப்பட்ட புரோட்டீனா மாறும், விட்டமினா மாறும், என்ன வேணாலும் மாறும். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சர்க்கரை தான் நம்ம உடம்புல சேர்த்து வைக்கும். இந்த சேர்த்து வைக்கப்பட்ட சர்க்கரை எது வேணாலும் கன்வெர்ட் ஆகும். எப்போ எது வேணுமோ அதுவாக மாறிக்கும். அப்போ நம்ம உடம்புல சர்க்கரை தான் உயிர். அதனால் தயவு செய்து யாரும் சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணாதீங்க. கண்ணமுன்னா ஏறட்டும், நல்ல சர்க்கரையாக இருக்கணும். அது கெட்ட சர்க்கரையாக இருந்தால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லுங்க. நல்ல சர்க்கரை இருக்கணும், அது 800க்கு போகலாம், 1000க்கு போகலாம், ஒன்றும் ஆகாது. இல்லை அது சொல்கிறேன் சார். இனிப்புக்கும் மண்ணுக்கும் இறைப்பைக்கும் மண்ணீரலுக்கும் உதடு வாய்க்கும் சம்பந்தம் இருக்கு, கவலைக்கும் சம்பந்தம் இருக்கு. இதெல்லாம் தெரியாம சக்கரை நோயை குணப்படுத்த முடியாது. அதே மாதிரி காரம்ங்கிற சுவைக்கு தான் நம்ம உடம்புல காற்று பிராணன் அதிகமாகும் கம்மியாகும். காற்று பிராணன் மூலமா ஒரு வேலை செய்யற உறுப்பு நுரையீரலும் பெருங்குடலும். இதுக்கான வெளியுறுப்பு மூக்கு, இதுக்கான உணர்ச்சி துக்கம். சொல்றாங்க இல்லைங்களா, துக்கத்துல மூச்சு பேச்சு எல்லாம் போயிட்டேன் அப்படின்னு. துக்கம் வந்துச்சுன்னா நம்ம உடம்புல காற்று என்ன மொத்த காத்தையும் துக்கம் சாப்பிட்றோம். அப்ப நுரையீரல் வேலை செய்யாது, பெருங்குடல் வேலை செய்யாது. சில வீட்டில் பாருங்க, யாரோ ஒருத்தர் இறந்துருவாங்க, அந்த நிலப்பிலேயே உட்காந்துட்டு துக்கமாகவே உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க ஆஸ்மா வந்துடும். துக்கம் தான் ஆஸ்மாவுக்கு முக்கியமான காரணம். அதே மாதிரி பெருங்குடலுக்கும் நுரையீரலுக்கும் சம்பந்தம் இருக்குங்கிற ஒரு சின்ன விஷயம் தெரியாதனால தான் இது வரைக்கும் யாருனாலையும் மலச்சிக்கலையும் குணப்படுத்த முடியல, ஆஸ்மாவை குணப்படுத்த முடியல, வீசிங் குணப்படுத்த முடியல. யாருக்கெல்லாம் ஆஸ்மா வீசிங் இருக்குதோ கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் மலச்சிக்கல் இருக்கும், ஒழுங்கா லெட்டின் போகாது. மலச்சிக்கல் இருந்தால் மட்டும்தான் வீசிங் ஆஸ்மா வருங்க, இல்லைன்னா வரவே வராது. செக் பண்ணி பாருங்க. என்னைக்காவது ஒரு நாள் இனிமா கொடுத்து லெட்டின் வெளியே எடுத்துருங்க. கடுக்கா பொடி ஏதோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு விளக்கணை குடிச்சு ஏதோ ஒன்று பண்ணி என்னைக்கு லூஸ் மோஷன் போயிடுச்சோ, பெருங்குடல்ல ஒண்ணுமே இல்லாம சுத்தமா இருக்குதோ அன்னைக்கு யாருக்கும் வீசிங் வராது, ஆஸ்மா வராது. செக் பண்ணி பாருங்க. பிரச்சனை அங்க இருக்கு, அது சரி பண்ணாதான் இது சரி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒழுங்கா ஆக்சிஜன் போகலன்னா மலச்சிக்கல் வரும். ஸோ அதுக்கு சம்பந்தம் இருக்கு. இதை சரி பண்ணி அதை சரி பண்ணலாம், அதை சரி பண்ணி இதை சரி பண்ணலாம். மூக்கும் நுரையீரலும் ஒரே மாதிரி வடிவத்தில் இருக்கும், 2 வட்டமா கூம்பு மாதிரி இருக்கு இல்லைங்களா, சின்னதா போகுது. அதே மாதிரி நுரையீரல் பார்த்தீங்கன்னா கீழே பெரிய வட்டமா இருக்கும், மூக்கு மாதிரி உள்ள இருக்கும், நம்ம கண்ணுக்கு தெரியல. உள்ள இந்த மூக்கு பெருசு பண்ணி உள்ள வச்சு அப்படி இருக்கும், அதுதான் நுரையீரல். நைட்டு காரமா சாப்பாடு சாப்பிட்டு பாருங்க, காலைல பேதி ஆயிரும். ஏன்னா காரம்ங்கிற சுவை தான் பெருங்குடலையும் நுரையீரல் வேலை செய்ய வைக்கும். காலையில் 3 மணிக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்குது, ஆஸ்மா, ஒன்றும் முடியல. ஒரு ஊறுகாய் எடுத்து காரமா ஒரு ஊறுகாய் எடுத்து நக்கி பாருங்க, கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணும். உடனே ஆஸ்மா வரும்போதெல்லாம் ஊறுகாய் சாப்பிட்டு இருக்காதீங்க. நான் காரத்துக்கும் நுரையீரலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். சில பேர் அதாங்க இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல சொல்லி ஆஸ்மா வரும்போதெல்லாம் நிறைய ஊறுகாய் சாப்பிட்டு பெரிய நோய் வந்துருச்சு. இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட எல்லா நெஞ்சு சளி ஆஸ்மாக்கு பாருங்க கொடுக்குற மருந்தெல்லாம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறுமிளகு காரமா இருக்கும், எல்லாமே மூலிகை எல்லாமே காரமா இருக்கும். கற்பூரவல்லி பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த காரமான பொருள் தான் கொடுப்பாங்க. புரிஞ்சுக்கங்க, சுவைதான் மருத்துவம் இருக்கு. இனிமேல் பாருங்க ஒரு மருந்தை யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கொடுக்குற மருந்தை நான் சொல்ற சுவைக்கும் அதுக்கு சம்பந்தம் இருக்கும். அதே மாதிரி கசப்பு துவர்ப்பு அப்படிங்கிற சுவைக்கு தான் நம்ம உடம்புல நெருப்பு சக்தி அதிகமாகும் கம்மியாகும். நெருப்பு சக்தி மூலமா இயங்குற உறுப்பு இருதயம், இருதயத்தின் மேலுறை, சிறுகுடல், உடல் வெப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு, இங்கிலீஷ்ல ஹார்ட், பெரிகார்டியம், ஸ்மால் இன்டெஸ்டைன், ட்ரிபிள் வார்மர். இந்த மாதிரி 4 உறுப்பு வேலை செய்யும். இதுக்கான வெளி உறுப்பு நாக்கு, இதுக்கான உணர்ச்சி சந்தோஷம். சந்தோஷம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன் நெஞ்சு படபடக்கும். திடீர்னு கூப்பிட்டு இப்போ யாராவது மைக் கொடுத்து பேசுங்கன்னு சொன்னா நெஞ்சு படபடக்கும். ஏன்னா சந்தோஷம் வந்துருச்சு, திடீர்னு பரிசு கொடுக்குறாங்க, நம்மளை பத்தி பெருமையா பேசுறாங்க, அப்படிங்கும்போது நெஞ்சு படபடக்கும். ஏன்னா சந்தோஷம் தான் நம்ம உடம்புல இருக்கிற நெருப்பு சக்தியை சாப்பிட்ற ஒரு பொருள்.
இந்த கோயில் திருவிழா பார்த்தீங்கன்னா பின்னால் வந்து கொக்கி போட்டு தேர் எடுத்துகிட்டு போவாங்க, அழகு குத்துவாங்க, வேப்பிலை தூக்குவாங்க, தீச்சட்டியெல்லாம் தூக்கிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் பாருங்கள் வேப்பிலை அப்படியே சாப்பிடுவாங்க, கடிச்சு வேப்பிலை அப்படியே சாப்பிடுவாங்க, எலுமிச்சை பழத்தெல்லாம் சாப்பிடுவாங்க. கசப்பே தெரியாது. ஏன்? உடம்புல ஒரு கொக்கை எடுத்து போட்டா இங்க இருக்கிற பாருங்க எதுக்கு சம்பந்தம் பாருங்க. இந்த செல்கள் என்ன பண்ணும்? அம்மா அம்மா என்ன வந்து கொலை பண்றாங்க, பிபி கூட கேட்குமா? இறுதி என்ன பண்ணும்? பிபி அதிகம் பண்ணுமா? இது பிபி அதிகம் பண்ண என்ன பண்ணும்? உடம்புல இருக்க நெருப்பு சக்திக்கு சாப்பிடுமா? உடம்புல நெருப்பு சக்தி எப்ப கம்மியாகுதோ நாக்கு கசப்பு கேட்கும். ரொம்ப சிம்பிள். அப்போ அவங்க சாப்பிட்ற வேப்பிலைனால அவங்களுக்கு அந்த கசப்பு தெரியறது இல்ல. அதே அடுத்த நாள் கூட கொடுத்து பாருங்க, சாப்பிட மாட்டாங்க, கசக்கும். அதே மாதிரி பாம்பு கடிச்சதுன்னா அந்த பாம்பு விஷத்தை கூட நம்ம எந்த ஒரு மருந்து மாத்திரை சாப்பிடாம டாக்டர் போகாம நம்ம உடம்பு கண்டிப்பா மருந்து கண்டுபிடிச்சிருங்க. ஆனா இப்ப பாம்பு கடிச்சா ஏன் இறந்துடுறேன்னா, இந்த பாம்பு கடிச்சோன்னா உடம்புல இருக்கிற எல்லா செல்லுக்குள்ளேயும் விஷம் போனவுடனே அத்தனை செல்லு ஒன்னா சேர்ந்து பிபி கேட்கும் பொழுது அவ்வளோ பிபி கொடுக்கறதுக்கு நாம கெப்பாசிட்டி இல்லை, நெருப்பு சக்தி நம்ம உடம்புல இல்லை. ஏன் நெருப்பு சக்தி பாருங்க, எதுக்கு சம்மந்தம் பாருங்க. நெருப்பு சக்தி ஏன் இல்லைன்னா யாரும் கசப்பு தொறுப்பு சாப்பிட்றது இல்லை. அப்புறம் பிபிக்கு மாத்திரை போட்டு கட்டி பிடிச்சி வச்சிருவோம். அப்புறம் அந்த சக்தி ஒருவேளை இருந்தா கூட அந்த அந்த தாண்ட முடியாம என்ன பண்ணும்? விஷம் ஏறிடும். இந்த மாதிரி அவங்கவுங்க உடம்புல என்ன உறுப்புக்கு எப்போ நாளைக்கு அப்படிலாம் கணக்கில்லை, இப்போ இந்த செகண்ட் எந்த உறுப்புக்கு சக்தி இல்லையோ உங்க நாக்கு ஒரு சுவையை தேடுங்க. அந்த சுவையை சாப்பிட்டீங்கன்னா அந்த நோய் குணமாயிரும். பாருங்க எவ்வளவு சுலபமா இருக்கு. இதுக்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்கேன் மிஷின் ஒண்ணுமே வேண்டாம். உங்க உடம்புல என்ன சக்தி காணாம போச்சுன்னு ஸ்கேன் மிஷின், நாக்கு தான் ஸ்கேன் மிஷின். யோசிச்சு பாருங்க. நாம கசப்பு துருப்பு நாமளே சாப்பிட்றதில்ல. உப்பு சாப்பிடாதீங்க பிபி வந்துடும், சரி. இனிப்பு சாப்பிடாதீங்க சக்கரை நோய் வந்துடும், சரி. புளியெல்லாம் கம்மி பண்ணிக்க மூட்டு முழங்கால் வலிக்கும், சரி. காரம் சாப்பிடாதீங்க, சரி. என்னதான் சாப்பிட்றது? இருக்கிறதே 6 சுவை. 6 சுவையை ஒவ்வொரு காரணம் காட்டி சாப்பிட வேண்டாம்னு சொன்னாங்கன்னா யாராவது கசப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? தூர்ப்பு சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாங்களா? ஏன்னா நீங்களே சாப்பிட்றது இல்லை. சரி, நீங்களே சாப்பிடாம போயிட்டீங்கன்னு சொல்லி சொல்லாமல் இருக்கிறாங்க. ஒருவேளை விரும்பி சாப்பிட்டு இருந்தீங்கன்னா அதையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுக்குங்க. இருக்கிறதே 6 சுவை. 6 சுவையை ஒவ்வொரு காரணம் காட்டி சாப்பிட வேண்டாம்னு சொன்னா எதை சாப்பிடுவீங்க? அப்போ கடவுள் ஒவ்வொரு உணவு ஒவ்வொரு பழத்துலையும் 6 சுவை வச்ச கடவுள் பைத்தியக்காரன். அதான் கணக்கு. எப்ப நீங்க சுவையை ஒதுக்குறீங்களோ கடவுள் முட்டாள்னு சொல்றோன்னு அர்த்தங்க. கர்ப்ப காலத்துல இருக்கிற அம்மாவுக்கு என்ன பண்றாங்க? மனசுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுங்க, நல்லா குழந்தை பிறக்குன்னு சொல்றாங்க. ஏன்? நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க? வாய் சும்மா இருக்காது, அதை இதையும் எடுத்து தின்னுட்டே இருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி பொருளை தேடி ஓடல, அதுல இருக்கிற சுவையை தேடி ஓடுவாங்க. ஏங்க இனிப்பு சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க. 20 ரூபாய் ஒரு கிலோ அல்வா வாங்கிட்டு கொடுப்பாரு. கொஞ்சம் வச்சு சாப்பிடுவாங்க, நாக்கு திகட்டிடும், ஓரமாக வச்சிருவாங்க. 1 கிலோ அல்வா வாங்கிட்டு சொன்னீங்க, வாங்கிட்டு வந்து ஏன் சாப்பிடல, எனக்கு பிடிக்கலங்கன்னு சொல்லிட்டு வேற ஏதாவது சாப்பிட்டு இருப்பாங்க. ஒரு டப்பா விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேடுறது சுவையை தவிர பொருள் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு இப்ப எந்தெந்த உறுப்பெல்லாம் சேர்ந்து அந்த குழந்தையை உருவாக்குதோ அந்தந்த உறுப்புகள் என்ன சுவை வேணுமோ கேட்கும். அந்த சுவையை கொடுத்துட்டு டைரக்டா பிராணசக்தி. இப்படி கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்களுக்கு எப்படி மனசுக்கு பிடிச்ச சுவையெல்லாம் வாங்கி கொடுத்தா அந்த குழந்தை நல்ல குழந்தையா பிறக்குமோ அதே மாதிரி தயவு செய்து நோய் இருக்கிற எல்லாருமே இல்லை நோய் இல்லாத எல்லாருமே நம்ம என்ன நினச்சிக்கணும்? நம்மளை வந்து கர்ப்ப காலத்தில் இருக்கிற பெண்ணாக நினச்சிக்கிட்டு மனசுக்கு பிடிச்ச மாதிரிலாம் சாப்பிட்டாதான் நோய் குணமாகும், இல்லைன்னா குணமே ஆகாது. புரிஞ்சுக்குங்க. எந்த சுவையையும் எந்த நோய்க்கும் சாப்பிடக்கூடாதுங்கிறது தவறான மருத்துவம். சுவைக்கு மட்டும் டயட்டு, மருந்து மாத்திரைக்கு டயட் இல்லை, அள்ளி அள்ளி சாப்பிட்டு இருப்பீங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ இனிப்பு எடுத்து வாயில போடுங்க, சக்கரை இனிப்பு எடுத்து வாயில போடுங்க, நல்லா இருக்கா சாப்பிடுங்க. 2வது ஸ்வீட் எடுத்து வாயில போடுங்க, நல்லா இருக்கு சாப்பிடுங்க. 3வது ஸ்வீட் வாயில போட்டு திகட்டுது இல்லைங்களா? இப்ப சாப்பிடக்கூடாது. இப்படி திகட்டினதுக்கு அப்புறம் இனிப்பு சாப்பிட்டா அது சக்கரை நோய் வரும். புரிஞ்சுதுங்களா? உங்க சாப்பாடு வச்சிருக்கீங்க, அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு தனியாக வச்சிருவாங்க, சாப்பாடை போட்டுருவாங்க. இவர் எடுத்து வாயில வைப்பாரு, உப்பு கம்மியா இருக்கா, இவர் தட்டில் போட்டுக்குவாரு. இப்போ என்ன சாப்பிட்டு இருக்கும்போது உப்பு கம்மியா இருக்க மாதிரி இருக்குன்னு அவங்க அம்மா என்ன பண்றாங்க? மொத்த சாம்பார்ல உப்பு போட்டுறாங்க. அது தப்பு. எனக்கு உப்பு பாருங்க, நான் நிறைய தண்ணி குடிச்சேன். நான் பாருங்க சாப்பிடும்போது உப்பு போட்டு சாப்பிட்டேன் நிறையா. ஏன்னா எனக்கு கேட்குது, நாக்கு கேட்குது. ஏன்னா தண்ணி குடிச்சு பேசிட்டு இருக்கிறேன். அப்போ என் கிட்னிக்கு அதிக வேலை. யார் கிட்னிக்கு அதிக வேலை தெரியுங்களோ அவங்க கிட்னி உப்பு கேட்கும். யார் லிவருக்கு வேலை தெரியுங்களோ புளிப்பு கேட்கும். நமக்கு தெரியாது. அதுக்காக கரெக்டாக கணக்கு போட்டாலும் வேலை செய்ய முடியாது. நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு என்னென்ன சுவையெல்லாம் பிடிக்குதோ சாப்பிட்றணும், அது மேட்ச் பண்ணிக்கும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ சாப்பிடும்போது என்ன பண்ணணும்? நம்ம தட்டில் எத்தனை உப்பு வேணுமோ அவ்வளோ உப்பு நீங்கள் போட்டு சாப்பிடுங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு செய்யுதோ அவ்வளோ இனிப்பு சாப்பிடுங்க. திகட்டும் போது நிறுத்துங்க. கசப்பான பொருளை சாப்பிடுங்க. ஒரு சில பேருக்கு கசப்பு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன அர்த்தம்? உடம்புல நெருப்பு சக்தி செலவு பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் கசப்பு சாப்பிட்டா பிடிக்காது, பரவாயில்ல, சாப்பிட வேண்டாம். உங்கள் நாக்கு என்னென்ன சுவை எவ்வளோ கேட்குதோ அவ்வளோ சுவையை சாப்பிட்டீங்கன்னா நோய் குணமாங்க. அவ்வளோதாங்க.
தயவு செய்து ஒரு சுவைக்கு ஒரு 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 நோய்க்கும் சம்மந்தப்படுத்தி யாராவது பேசி சாப்பிட வேண்டாம்னு சொன்னால் கேட்காதீங்க. தப்பான மருத்துவம். எங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரியே சாப்பிட முடியலன்னா அப்புறம் எதுக்குங்க நம்ம வாழணும்? அப்புறம் எதுக்கு டாக்டரு? உள்ளே போகும்போது சந்தோஷமாக போவோம், வெளியே வரும்போது இப்போ சாப்பாட்டை பார்த்தே பயம். யோசிச்சு பாருங்க, சாப்பாட்டை பார்த்தா நல்லா பயந்துட்டு இருக்கிறோம், மருந்து மாத்திரை பார்த்து யாராவது பயப்படுறோமா? எதை சாப்பிடணுமோ அதை பார்த்து பயம், எதை சாப்பிடக்கூடாது அது தெரியுமா சாப்பிட்ருக்கிறோம். அந்த அளவுக்கு யாரோ சைக்காலஜியில் நம்மளை ஏமாத்தணுமா இன்னும் புரியலையா? யாரோ நம்மளை ஏமாத்துறாங்கன்னு இன்னும் புரியலைங்களா? யோசிச்சு பாருங்க, ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. இதெல்லாம் எந்த காலகட்டத்திலையோ உண்மைதான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் எமர்ஜென்சியில் சொல்லப்பட்ட சின்ன சின்ன விஷயத்த மொத்தமாக பரவிருச்சு, அவ்வளோதாங்க. அப்போது தயவு செய்து இனிமேல் எந்த ஒரு சுவையும் வேண்டான்னு சொல்லாதீங்க. உடனே எவ்வளோ சாப்பிடணும்னு அடுத்த ஒரு கேள்வி வரும். எனக்கும் தெரியாதுங்க, நான் என்ன சுவை சாப்பிடணும் எனக்கே தெரியாது, நான் எப்படி சொல்லித்தர முடியும்? உங்கள் நாக்கு தான் டாக்டர். நீங்கள் எந்த சுவை பிடிக்கிறதோ சாப்பிடுங்க, உங்கள் நாக்கு திகட்டும். புரிஞ்சுக்குங்க, யாருமே சுவையை அதிகமாக சாப்பிட முடியாது. சாப்பிட்றது இல்லை, கம்மியாக தான் சாப்பிட்ருக்குறோம். உப்பு அள்ளி போட்டு சாப்பாடு கொடுக்குறேன், நீங்கள் சாப்பிட்ருவீங்களா? என்னங்க உப்பு இவ்வளோ இருக்குன்னு ஒதுக்கி வைக்கிறீங்களா இல்லையா? ஆனால் கம்மியாக இருந்தால் சாப்பிட்றோம். காரம் அதிகமாக இருந்தால் என்ன கண்ணில் தண்ணி வருதுன்னு ஒதுக்கிறீங்க, ஆனால் கம்மியாக இருந்தால் சாப்பிட்றோம். ஸோ நம்ம எல்லாம் கம்மியாக சாப்பிட்ருக்குறோம், அதிகமாக சாப்பிட முடியாது, டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். கம்மியாக சாப்பிட தெரியாமல் சாப்பிட்றோம். புரிஞ்சுக்குங்க, இனிமேல் உங்கள் தட்டில் உங்களுக்கு என்னென்னமெல்லாம் சுவை தேவைப்படுது, உங்கள் நாக்கு எவ்வளோ சுவை கேட்குதோ அதெல்லாம் சாப்பிடுங்க. அந்த காலத்தில் ஒவ்வொரு நேரமும் அறுசுவை சாப்பிட்டு ஒவ்வொரு நேரமும் மருத்துவம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இது வரைக்கும் பேசல நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, எந்த சுவையும் ஒதுக்கப்பட வேண்டியதில்லை. உங்கள் நாக்கு எப்போ ஒதுக்குதோ அப்போ தான் ஒதுக்கணும். அது வரைக்கும் சாப்பிட்லாம். தயவு செய்து இப்போ இருந்து இன்றைக்கி 6 மணியில் இப்போ நீங்கள் கிளாஸ் முடிச்சு போகும்போது தயவு செய்து சர்க்கரை நோய் இனிப்பு சாப்பிடுங்க. இனிப்பு சாப்பிடாம நோய் குணப்படுத்த